அனைவருக்கும் வணக்கம். எதிர்விசை சேனலில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் அறிவியல் பாடப்பகுதியில் கேட்கப்படும் வினாக்களுக்கான விடையை ஒவ்வொரு பகுதியாக வழங்க இருக்கிறோம். நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். வாங்க இன்றைய பாடப்பகுதிக்கு செல்லலாம். பொது அறிவியல் பகுதியில் பேரண்டத்தின் இயல்பு என்ற தலைப்பின் கீழ் புவி, கோள்கள், விண்மீன்கள், வான்வெளி மற்றும் விண்மீன் திரள்கள் உள்ளடக்கிய அமைப்புக்கு பெயர்தான் அண்டம். பார்க்கக்கூடிய அண்டம் 93 பில்லியன் ஒளியாண்டுகள் அளவு கொண்டது. ஒரு ஒளியாண்டு என்பது 9.4607 × 10⁻12 கிலோமீட்டர். அண்டத்தில் உள்ள அனைத்து அணுக்களையும் ஒன்று சேர்த்தால் தற்போதுள்ள அண்டத்தில் வெறும் 4% மட்டுமே வரும். அண்டத்தின் பெரும்பகுதி இருண்ட பொருள் டார்க் மேட்டர் மற்றும் இருண்ட ஆற்றலாகவே டார்க் எனர்ஜியாகவே உள்ளது. அண்டத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் அதிக அடர்த்தி கொண்ட ஓர் பருப்பொருளில் செறிந்திருந்தன. அடுத்ததாக அண்டத்தின் வயது 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஒரு பெருவெடிப்பு ஏற்பட்டு விண்மீன் திரள்களின் வடிவில் அனைத்து பொருட்களும் அனைத்து திசைகளிலும் வெடித்து சிதறின. இதுதான் பெருவெடிப்பு கொள்கையின் மூலம்தான் அண்டமானது தோன்றியது. அடுத்ததாக பெருவெடிப்பின் போது தோன்றிய அடிப்படை தனிமங்கள் எவை? ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். அடுத்ததாக அண்டத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியத்தால் ஆனவை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய அண்டத்தில் நாம் காணக்கூடிய அண்டத்தில் சுமார் 100 பில்லியன் விண்மீன் திரள்கள் உள்ளன. முக்கியமான ஒரு கேள்வி, அதாவது 10⁻11 100 பில்லியன் விண்மீன் திரள்கள் உள்ளன. அடுத்ததாக சூரியன் மற்றும் சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்கள் அனைத்தும் பால்வெளி வீதி விண்வெளி திரளில் உள்ளது. முக்கியமான கேள்வி, நமக்கு அருகில் உள்ள அடுத்த விண்மீன் திரளின் பெயர் என்ன? அண்டிரோமீடா விண்மீன் திரள். அண்டிரோமீடா விண்வெளி திரளின் தொலைவு 2.5 மில்லியன் ஒளியாண்டுகள் ஆகும். அடுத்ததாக பூமி இயங்கும் வேகத்தில், அதாவது வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் நாம் அண்டிரோமீடா விண்வெளி திரளை சென்றடைய 25 பில்லியன் ஆண்டுகள் தேவைப்படும். அடுத்ததாக பால்வெளி வீதி விண்மீன் திரள் அப்படின்னு சொல்றத நம்ம எப்படி சொல்லலாம்னா பால் வண்ண பட்டை அப்படின்னு சொல்லலாம், அல்லது பால் வெளி வீதி அப்படின்னு சொல்லலாம். இது எந்த வடிவத்தில் காணப்படும்னா சுருள் வடிவம் கொண்டது. முக்கியமான கேள்வி இது. அடுத்ததாக பால்வெளி வீதி விண்மீன் திரளில் 100 பில்லியன் விண்மீன்கள் உள்ளன. பால்வெளி வீதி விண்மீன் திரளின் விட்டம் 1,00,000 ஒளியாண்டுகள். இதுவும் முக்கியமான கேள்வி. பால்வெளி வீதி விண்மீன் திரள் மையத்திலிருந்து சுமார் 25,000 ஒளியாண்டுகள் தொலைவில் நமது சூரிய மண்டலம் அமைந்துள்ளது. இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்ததாக பால்வெளி வீதி விண்மீன் திரளின் மையத்தை சுற்றி வர சூரியன் 250 மில்லியன் ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும். ஒரு முறை பால்வெளி வீதி விண்மீன் திரளை சூரியன் சுற்றி வர 250 மில்லியன் ஆண்டுகள் ஆகும். அடுத்ததாக விண்மீன் திரள்களின் அடிப்படை கட்டுறுப்புகள் எது? விண்மீன்கள். விண்மீன்கள் வெப்பம், ஒளி, புறஊதா கதிர்கள் மற்றும் எக்ஸ் கதிர்களை உருவாக்குகின்றன. விண்மீன்கள் வாயு மற்றும் பிளாஸ்மாவை தன்னுள் கொண்டுள்ளது. விண்மீன்கள் அனைத்தும் ஹைட்ரஜன் வாயுவால் நிரம்பியுள்ளன. பிளாஸ்மா என்பதன் பொருள் என்ன? அதிக சூடேற்றப்பட்ட பருப்பொருள் நிலை. அதாவது பொருட்களுடைய நிலைகள் 3 நிலைன்னு சொல்லுவோம், திட, திரவ, வாயுன்னு. இப்போ 4வது நிலை பிளாஸ்மா. பிளாஸ்மாவினுடைய பொருள் என்ன அப்படின்னா அதிகம் சூடேற்றப்பட்ட பருப்பொருள் நிலை தான் நம்ம பிளாஸ்மான்னு சொல்றோம். அடுத்ததாக ஒரு இருண்ட இரவில் 3000 விண்மீன்களை நமது கண்களால் காண முடியும். இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்ததாக வெப்பமான விண்மீன்கள் வெண்மை நிறம் அல்லது நீல நிறத்தில் காணப்படும். முக்கியமான கேள்வி. குளிர்வான விண்மீன்கள் ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிறத்தில் காணப்படும். அடுத்ததாக விண்மீன்களின் குழுக்கள் நட்சத்திர கூட்டங்கள் என அழைக்கப்படுகின்றன. கான்ஸ்டலேஷன்ஸ்.
அடுத்ததாக பல்வேறு நாடுகளில் உள்ள மக்களால் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நட்சத்திர கூட்டங்களின் எண்ணிக்கை 88 நட்சத்திர கூட்டங்கள் உள்ளது. சில நட்சத்திர கூட்டங்களுடைய வடிவங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆட்டுக்கடா வடிவம், மிதுனம் வடிவம், சிங்கம் வடிவம், சூரியன் வடிவம், தேல் வடிவம் மற்றும் கேசியோபியா வடிவம். அடுத்ததாக சூரிய மண்டலத்தில் கோள்கள், வால் விண்மீன்கள், சிறு கோள்கள் மற்றும் விண்கற்கள் மற்றும் பல பொருட்கள் அடங்கியுள்ளது சூரிய மண்டலத்தில். அடுத்ததாக சூரியன் ஒரு நடுத்தர அளவுடைய விண்மீன். சூரியன் ஒரு விண்மீன் என்று கூட அழைக்கலாம். அடுத்ததாக மிக அதிக வெப்பமுள்ள சுழன்று கொண்டிருக்கக்கூடிய வாயு பந்து எது? சூரியன். இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. வாயு பந்து என்பது சூரியன். அடுத்ததாக சூரியனில் 3/4 பகுதி ஹைட்ரஜன் வாயுவும் 1/4 பகுதி ஹீலியம் வாயுவும் நிரம்பியுள்ளது. சூரியனில் அதிக அழுத்தத்தில் அணுக்கரு இணைவு மூலம் ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஹீலியம் அணுக்களாக மாறுகிறது. அவ்வாறு மாறும் பொழுது பெருமளவு ஆற்றல், ஒளி மற்றும் வெப்பம் உருவாகிறது. காலப்போக்கில் ஹைட்ரஜன் வாயுக்களின் அடர்வு மிகுந்து சூரியன் மற்றும் சூரிய மண்டலமானது உருவாக காரணமானது. அடுத்ததாக சூரியனின் வேகம் அதிகரித்த போது அதன் மேற்பரப்பு தட்டையாகி வட்டு போல் தோன்றுகிறது. இப்ப நம்ம பார்ப்பதற்கு சூரியன் ஒரு வட்ட வடிவில் தோன்றதற்கு காரணம் அதனுடைய வேகம். பூமியின் சுழற்சி காலம் 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் ஆகும். ஒரு முறை சுழற்சி காலம் தன்னைத்தானே சுற்றி கொள்வது 23 மணி நேரம் 56 நிமிடங்கள். அடுத்ததாக ஒவ்வொரு கோளிலும் ஒரு நாளினுடைய அளவு தன்னைத்தானே சுற்றி கொள்வதுதான் ஒரு நாள். முதலாவதாக புதன். புதன்ல ஒரு நாள் என்பது பூமியுடன் ஒப்பிடும்போது 58.65 நாட்கள். வெள்ளி என்பது 243 நாட்கள். பூமி என்பது 23.93 மணி. செவ்வாயில் 24.62 மணி ஒரு நாள் என்பது. வியாழனில் 9.92 மணி. சனியில் 10.23 மணி. யுரேனஸில் 17 மணி நேரம். நெப்டியூன் கோளில் 18 மணி நேரம் என்பது ஒரு நாள். அடுத்ததாக உட்புற கோள்கள், வெளிப்புற கோள்களை பற்றி பார்க்கலாம். உட்புற கோள்கள் அல்லது நிலம்சார் கோள்கள் அல்லது பாறை கோள்கள் என அழைக்கப்படுவது புதன், வெள்ளி, பூமி மற்றும் செவ்வாய். இந்த 4 உட்புற கோள்களுக்கு வளையங்கள் இல்லை. இதுவும் முக்கியமான கேள்வி. வளையங்கள் இல்லாத கோள் எது அப்படின்னு கேட்டா புதன், வெள்ளி, பூமி மற்றும் செவ்வாய். அதாவது உட்புற கோள்னு சொல்லலாம், நிலம்சார் கோள்கள்னு சொல்லலாம் அல்லது பாறை கோள்கள்னு சொல்லலாம். அடுத்தது சூரியனை மெதுவாக சுற்றி வரும் கோள்கள் எது? வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். இதனை வெளிப்புற கோள்கள் என்றும் கூறலாம். வெளிப்புற கோள்கள் அல்லது வாயு பெருங்கோள்கள் அல்லது வாயு கோள்கள் என அழைக்கப்படுவது வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். வெளிப்புற கோள்கள் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களால் நிரம்பிய அடர்வு மிகு வளிமண்டலத்தை கொண்டுள்ளது. அடுத்ததாக இந்த 4 வெளிப்புற கோள்களுக்கும் வளையங்கள் உள்ளன. உட்புற கோளுக்கு வளையங்கள் இல்லை, வெளிப்புற கோளுக்கு வளையங்கள் உள்ளன. அந்த வளையங்கள் எதனால் ஆனது? பனியால் மூடப்பட்ட பாறை தகுல்களால் ஆனது. அடுத்ததாக கோள்கள், அதனுடைய சிறப்பு பெயர்கள் பாருங்க. புதன் என்பது பாறைக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. வெள்ளி என்பது சிறப்பு கோள் என்று அழைக்கப்படுகிறது. பூமி என்பது உயிர் வாழ தகுதியான ஒரே கோள் என்று அழைக்கப்படுகிறது. செவ்வாய் என்பது சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுகிறது. சிறப்பு கோள் என்பது வெள்ளி, சிவப்பு கோள் என்பது செவ்வாய். வியாழன் என்பது வாயு பெருங்கோள் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது முதல் வாயு பெருங்கோள், மிக பெரிய கோளும் வியாழன் தான். அதுக்கடுத்தது சனி, 2வது பெரிய வாயுக்கோள். அப்ப முதல் பெரிய வாயுக்கோள் வியாழன். யுரேனஸ் என்பது குளிர்வு மிகு வாயு பெருங்கோள். இதுவும் முக்கியமான கேள்விதான். இந்த பகுதியில் அனைத்து கேள்வியும் முக்கியமான கேள்விதான். கோள்கள் சிறப்பு பெயர்கள். அடுத்தது நெப்டியூன் மிகவும் காற்று வீசக்கூடிய கோள் எது அப்படின்னு கேட்டா நெப்டியூன். அடுத்ததாக கோள்கள், துணைக்கோள்களுடைய எண்ணிக்கை, அந்த துணைக்கோளில் எந்த துணைக்கோள் அல்லது எந்த நிலவு பெரிய நிலவு என்பதை பார்ப்போம். புதன் துணைக்கோள் இல்லை, வெள்ளி துணைக்கோள் இல்லை. இதையும் ஒரு கேள்வியாக கேட்கலாம். துணைக்கோள்கள் இல்லாத கோள்கள் எது? புதன் மற்றும் வெள்ளி. பூமிக்கு துணைக்கோள் ஒன்று உள்ளது, சந்திரன்.
அடுத்தது செவ்வாய்க்கு 2 துணைக்கோள் உள்ளது. அதனுடைய பெயர் வந்து டீமோஸ் மற்றும் போபோஸ் அப்படின்ற 2 துணைக்கோள் உள்ளது. வியாழனுடைய துணைக்கோள் 65 நிலவுகளை கொண்டுள்ளது. அந்த 65 நிலவுகளில் மிகப்பெரிய நிலவு காணிமீடு. சனிக்கோளானது 60 நிலவுகளை கொண்டுள்ளது. அந்த 60 நிலவுகளில் பெரிய நிலவு டைட்டன். யுரேனஸ் கோளானது 27 நிலவுகளை கொண்டுள்ளது. நெப்டியூன் கோளானது 13 நிலவுகளை கொண்டுள்ளது. அதில் மிகப்பெரிய நிலவு ட்ரைட்டான். 2க்கு வித்தியாசம் இருக்கு. சனிக்கோளினுடைய பெரிய நிலவு வந்து டைட்டன், நெப்டியூனுடைய கோளினுடைய பெரிய நிலவு வந்து ட்ரைட்டான். அடுத்ததாக கிழக்கு அல்லது மேற்கு திசையின் கீழ்வானத்தில் மட்டுமே காணப்படும் கோள் எது? புதன். கிழக்கு அல்லது மேற்கு திசையில் கீழ்வானத்தில் தெரியும் கோள் எது? வெள்ளி. வெள்ளிக்கோள் எதிர் திசையில் சுழல்வதால், அப்ப இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. எதிர் திசையில் சுழலும் கோள் எது அப்படின்னா வெள்ளிக்கோள். அப்ப அங்க சூரியன் எப்படி தோன்றும்? எல்லா கோள்களையும் கிழக்கிலிருந்து மேற்காக தோன்றும். ஆனா அங்க வந்து மேற்கு தோன்றி கிழக்கே மறையும் வெள்ளிக்கோளில். அடுத்ததாக மிகவும் சார்ந்த சுழலச்சை கொண்டுள்ள கோள் யுரேனஸ். சூரிய மண்டலத்தில் கோள்களின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் ஒரே நிலவு எதுனா ட்ரைட்டான். ட்ரைட்டான் என்பது நெப்டியூன் நிலவுகள் மொத்தம் 13 உள்ளது. அதில் மிக பெரியது வந்து ட்ரைட்டான் சொல்லுவோம். இது வந்து எதிர் திசையில் சுழலும் ஒரே நிலவு. அடுத்ததாக மிகவும் மங்கலாகவும் சிறியதாகவும் காணப்படும் கோள் புதன். சிறியதாக உள்ள கோள் எதுன்னு கேட்டாலும் புதனை சொல்லலாம். அடுத்தது விண்ணிலிருந்து பார்க்கும்போது நீலம் கலந்த பச்சை நிறத்துடன் காணப்படும் கோள் பூமி. நாம் வாழும் பூமியானது நீலம் மற்றும் பச்சை நிறத்துடன் காணப்படும். நீலம் என்பது கடலை குறிக்கிறது, பச்சை என்பது நிலப்பகுதியை குறிக்கிறது, பசுமையான காடுகள் இருப்பதை குறிக்கிறது. அடுத்ததாக மஞ்சள் நிறத்தில் காணப்படும் கோள் எதுனா சனி. பச்சை நிற விண்மீன் போன்று காட்சியளிக்கும் கோள் எதுனா நெப்டியூன். நிலவிற்கு பிறகு வானத்தில் தெரியும் பிரகாசமான மிக பிரகாசமான வான்பொருள் எதுனா வெள்ளி. இந்த வெள்ளியை நம்ம வெறும் கண்களால் காணலாம். அடுத்ததாக சூரியனுக்கு மிக அருகில் அமைந்துள்ள கோள் எது? புதன். அதான் நம்ம சூரிய மண்டலத்தில் முதல் கோள் வந்து புதன் சொல்லுவோம், அருகில் உள்ள கோள். பகலில் மிக அதிக வெப்பத்துடனும் இரவில் அதிக குளிருடனும் காணப்படும் கோள் எதுனா புதன் தான். அடுத்ததாக நம் சூரிய குடும்பத்தில் காணப்படும் கோள்களிலேயே அதிக வெப்பநிலை கொண்ட கோள் எதுனா வெள்ளி. இதுவும் முக்கியமான கேள்வி. அதிக வெப்பநிலை கொண்ட கோள் எதுனா வெள்ளி. அடுத்ததாக கிட்டத்தட்ட பூமியின் அளவை ஒத்த ஒரு சிறப்பு கோள் அப்படின்னு சொன்னா வெள்ளி. பூமியின் சுற்றுப்பாதைக்கு வெளியில் அமைந்துள்ள முதல் கோள் செவ்வாய். கோள்களிலேயே மிக பெரிய கோள் எது? வியாழன். பூமியை விட 11 மடங்கு பெரியது, 318 மடங்கு எடை கொண்டது. வியாழன் 3 வளையங்களை கொண்டுள்ளது. அடுத்ததாக சூரிய மண்டலத்திலேயே மிக பெரிய நிலவு எது? காணிமீடு. அதாவது காணிமீடுன்றது வியாழன் நிலவுகள் வந்து 65 நிலவுகள் உள்ளது. அதில் மிகப்பெரிய நிலவு வந்து காணிமீடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக அடர்த்தி மிகவும் குறைவான கோள் எது? சனிக்கோள். பூமியை விட 30 பங்கு குறைவு. அதனால இந்த கோள் என்னன்னு சொல்லலாம்? கனமற்ற கோள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப கனமற்ற கோள் என்பது சனி. அடுத்தது வளையங்களுக்கு பெயர் போன கோள் எதுனா சனிக்கோள் தான். அடுத்ததாக உருண்டோடுவது போல் தெரியும் கோள் எது? யுரேனஸ். கோடை காலமும் குளிர்காலமும் மிக நீண்டு இருக்கும் கோள் எதுனா யுரேனஸ். கோடை காலம் 42 ஆண்டுகள் இருக்கும். அதே போல குளிர்காலமும் 42 ஆண்டுகள் இருக்கும். அடுத்ததாக நமது சூரிய மண்டலத்தில் மேகங்களுடன் கூடிய ஒரே நிலவு எதுனா டைட்டன். டைட்டன் என்பது சனி நிலவுகள் மொத்தம் 60 இருக்கு. அதில் ஒன்றுதான் டைட்டன். அடுத்ததாக நெப்டியூன் சுற்றுப்பாதையை 248 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புளூட்டோ கடக்கிறது. இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த புளூட்டோ வந்து எத்தனை ஆண்டுகள் அந்த ஒரு முறை கடக்கிறதுனா 20 ஆண்டுகளுக்கு தொடர்கிறது இந்த நடைமுறையானது. பேரண்டத்தின் இயல்பு என்ற பாடத்தின் தொடர்ச்சியாக அண்டம் மற்றும் விண்வெளி பகுதிகளை டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்கிறேன், சென்று பாருங்கள். நன்றி, வணக்கம்.